நம்ம ப்ராக்டிஸ் டாட்டர் ட்ராமாவோட எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல எடுத்ததுமே பிளாக்கையும் மேஃபையும் தான் காட்டுறாங்க. அவளை என்ட்ரன்ஸில் வந்து இறக்கி விட்டுட்டு 2 பேரும் ஒரே நேரத்தில் போனால் சரியாக இருக்காது, நீ முதல்ல போ, நான் வந்துடுறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இங்கே அரசருக்காக நான்பேயும் தோங்ஷியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நான்பே பார்க்குறான். வென்னும் அசிஸ்டண்ட்டும் மேஃபை எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லி தோங்ஷிக்கிட்டையும் சொல்கிறான். இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, இப்போ கூப்பிட்டு போகிறாங்களேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க கரெக்டாக பிளாக் உள்ள வரான். அரசர் இன்னும் வரலையான்னு கேட்க இல்லைன்னு சொல்லவும் மேஃபையை வெளியே பார்த்தேன், ஹீரோனுக்காக இங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, வந்துட்டாங்களான்னு சொல்லி கேட்க இப்போதான் வெண்ணு கூட போகிறத நான் பார்த்தேன்னு சொல்ல பிளாக் வேக வேகமாக அங்கேருந்து ஓடுறான். நான்பேக்கும் ஏதோ தப்பாக தோணுது. தோங்ஷி எனக்கு ஏதோ சரியா படல, வா நம்ம கேட் கிட்டே போய் வெயிட் பண்ணுவோம், அரசர் வந்ததும் சொல்லலாம்னு சொல்லி கூப்பிட்டு போகிறோம். மேஃபையோ ரூம்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்க, ஆனால் வெளியே பேசுறது நல்லாவே கேட்குது. அசிஸ்டன்ட் வெண்ணு கிட்ட இப்போ அவளை கொல்ல வேண்டாம், நான்பே நம்மளை பார்த்துட்டான்னு சொல்ல இல்லை இதை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது, இன்னைக்கே கொண்டாகணும்னு சொல்லிட்டு உள்ள வரான். மேஃபையும் எதுக்கு நீங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி தெரியாத மாதிரியே கேட்கும்போது உன்னை கொல்லதான், உண்மையை சொல்லு, நீ யாரு, என் அரசரை நெருங்க ட்ரை பண்றேன்னு சொல்லி அவர் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்காரு. மேஃபையும் எனக்கு புரியலன்னு சொல்லி முழிச்சவ அப்படியே கனெக்ட் பண்ணிட்டா. லிட்டில் பீன்னு நினைச்சுதான் தாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி எதுக்கு அரண்மனைக்குள்ள வந்த, அரசர் என்ன பண்ண பிளான் பண்ணிருக்கான்னு சொல்லி பேசிக்கிட்டே போக ஐயோ இல்ல நாங்க மூன் ஸ்பிரிட் ஸ்டோன் தான் தேடி வந்தோம் ஒரு வேகத்துல யோசிக்காம சொல்லிடுறா. வெண்ணு என்ன சொல்ற, தெளிவா சொல்லுன்னு கேட்டு மிரட்டிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல சமாளிக்க முடியாம நான் சொல்றேன், ஆனா எக்காரணத்து கொண்டும் ஹீரோயினை நீங்க ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறா. அவரும் நான் ப்ராமிஸ் பண்றேன் ஹீரோயினை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல எல்லா உண்மையும் சொல்லிட்டா பாடி ஸ்விட்ச் ஆயிட்டோன்னு சொல்லி அவர் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க வெளியே பிளாக் வந்துட்டான். ஆனா அசிஸ்டன்ட் உள்ள விட மாட்டேன்னு சொல்லி ஃபைட் பண்ண பிளாக்க சொல்லணுமா, 2 பேரும் அவங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேஃபையும் இங்க பாருங்க ஹீரோயின் ரொம்ப நல்லவ, அவளுக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சாலுமே அவ அரசரை வந்து பழி வாங்கணும்ல நினைக்க மாட்டான்னு சொல்ல சரிதான் உன்னை கொன்னா விதி மாறாதுதான், ஆனா நீ சாகலனா ஹீரோயின் சாக வேண்டியிருக்கும், அதனால நீ செத்துருன்னு சொல்லிட்டு அவளை வேகமா குத்த வர நல்ல வேலையை பிளாக் வந்து பிளாக் பண்ணிட்டான். மேஃபை கூப்பிட்டு வெளியே ஓடி வர கரெக்டா அரசரும் ஹீரோயினும் உள்ள வராங்க. அரசர்னால அவரோட கண்ணியை நம்ப முடியல, என்ன பண்ற வென்னு சொல்லி கோமா கத்த 2 பேருமே பயந்து போய் நிக்கிறாங்க. கத்திய கீழே போடுன்னு சொல்லி ஒரு சவுண்டு கொடுக்க அசிஸ்டன்ட்டுக்கு உடம்பே நடுங்கிருச்சு. என்ன நடக்குதுங்கன்னு கேட்க சொல்றது கேளுங்க, நான் இன்னைக்கு அவளை கொன்னே ஆகணும், நீங்க எனக்கு அதுக்கப்புறம் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கன்னு சொல்லி கத்திய நீட்ட அரசர் அந்த கத்தி முன்னாடி நிக்கிறாரு. அவளை நான் பாதுகாப்பேன்னு சொல்ல அசிஸ்டன்ட்டும் அரசரே எல்லாமே உங்க நல்லதுக்கு தான், அவளோட உண்மையான அடையாளம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண வெண்ண அவனை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அரசரும் உண்மையான அடையாளமாங்க, வெண்ண அப்படியே மாத்திடுறாரு. ஆமா 2 பேருமே ஸ்வாப் பண்ணதை பத்தி எனக்கு தெரியும், உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் அவளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா அவளை கொல்லணுங்க, என்ன உளறீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கத்த அசிஸ்டன்ட்டும் என்ன பேசுறீங்க உண்மையை சொல்லுங்க வென்னு கத்த நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொல்லி வெண்ணு கத்துறாரு. ஹீரோவும் இங்க பார்வென் அவங்க ஸ்வாப் பண்ணது எனக்கு எப்பவோ தெரியும், தேவையில்லாம பயப்படுறேன், உண்மையை சொல்லுவேன், இதுதான் காரணமான்னு கேட்க நம்மளோட 10 வருஷம் நட்பு போதாதா நீங்க என்ன நம்புறதுக்குன்னு போது, ஆனா அந்த 10 வருஷம் நட்புனாலதான் இன்னைக்கு நீ எனக்கு யாரோ மாதிரி தெரியறேன்னு அரசர் சொல்ல ஹீரோயின் கத்திய முதல்ல கீழே போடுங்க மிஸ்டர் வென்னு கத்துனவ அப்படியே மயங்கி விழுந்துட்டா. அப்படியே கட் பண்ணா பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ராயல் டீச்சர் ஆஸ் யூஷுவல் புலம்பிக்கிட்டே போறாரு. ஏன்டா இப்படி நடுசாமத்திலே பிரச்சனை பண்றீங்க, மனுஷனை தூங்க விடுங்களேண்டா, சின்ன காயம் தானேன்னு சொல்லி அரசர் 8th பிரின்ஸ் தான் இவங்க கூட விட்டுட்டு போயிருக்காரு. மேஃபைக்கு அடிபடுச்சுன்னு தெரிஞ்சதும் அவரு ஓடி வந்துட்டாரு. அவரும் ரொம்ப நாளா மேஃபை வேற ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதனால அவளுக்கு காயம் பட்டுச்சுன்னு சொல்லி ரொம்ப பதறாரு. ராயல் டீச்சர் மேஃபை செக் பண்ணுங்கன்னு சொல்ல ஏன் 8th இளவரசரே அதெல்லாம் ஒரு காயமா, எச்ச துப்பி காத்துல ஆரோடுங்க சரியா போயிருன்னு சொல்ல இல்ல நீங்க மருந்து கொடுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணி டேப்லெட் வாங்கிட்டாரு. ஆனா மேஃபை அதை வாங்க கூட இல்லை, நீங்க கிளம்புங்க நான் உள்ள போறேன் பிளாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டா. இன்னைக்கு திரும்பவும் என்னை காப்பாத்திருக்கீங்க தேங்க்ஸ்ன்னு சொல்ல நல்ல வேலை நான் டைமுக்கு வந்தேன், நான் தான் இளவரசி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமே, அப்புறம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்கன்னு கேட்க ஏன்னா நீ காயப்படக்கூடாதுன்னு நினைச்சு. ஆமா பெண்ணுக்கு நீங்க ஸ்வாப் ஆனது தெரியுமா, அப்படியே உன்னை கொல்ல வந்தான்னு சொல்லி கேட்க ஏன்னா அவர்னால ஹீரோனை கொல்ல முடியாதுன்னு சொல்ல நீ சொல்றத பார்த்தா அவன் இளவரசியை கொல்லணும்னு நினைக்கிறானா, இல்ல கழுத்துல பர்த் மார்க் இருக்க பொண்ணை கொண்டுட்டா நாட்டை காப்பாத்திடலாம்னு நினைக்கிறானா, இல்ல அரசரை காப்பாத்த ட்ரை பண்றானு சொல்லி யோசிக்கிறான். என்னவோ ஆனா இன்னைக்கு ஹீரோயின் தான் ஷெங்தோங்கோட இளவரசின்னு வெண்ண அரசர்கிட்ட சொல்லல, இனிமேலும் சொல்ல வாய்ப்பில்லை, ஹீரோயின் சேஃப் தான் சொல்லி மேஃபை சொல்ல இல்ல அவன் இதோட நிறுத்த மாட்டான், நம்ம இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, சீக்கிரமா இங்கிருந்து வெளியே போகணும்னு சொல்ல நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, நான் அதை எப்பவுமே மறக்க மாட்டேன், உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் என் உயிரும் பொருட்படுத்தாம நான் செய்வேன், ஆனா எனக்காக நான் வருவேன்னு சொல்லி நீங்களே முடிவெடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. பிளாக் முழிக்கிறா, அவளை வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியாம. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வெண்ணு நேற்று நடந்துட்டதுக்கு அவரை சிறையில் அடிச்சிருந்துருக்கணும், ஆனா அரசர் நட்புக்காக அவர் 6 மாசம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அடிஷ்னல் கார்ட்ஸோட. வெண்ணு எதுவுமே பேசல, அமைதியாக தான் இருக்காரு. அசிஸ்டண்ட்டை வந்து ஆனால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான்பேயும் அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு நான் அரசர் நல்ல மூடில் இருக்கும்போது உங்களை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு போக கதவுகள் அடைக்கப்படுது. இதே மாதிரி பல வருஷங்களுக்கு முன்னாடி கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும்.
ஆனால் உள்ளே இருந்தது என்னமோ அரசர் தான். அரசர் செங்தோங்கோட இளவரசியை லவ் பண்ணி நாடே அழிய போகுதுன்னு சொல்லி வென் கணிச்சிருப்பாரு. அப்போது அரசரை சுற்றி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். அதனால உள்ள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ராயல் டீச்சர் கிட்ட திரும்பி நீங்களும் நான் ஜிங்ஷூர் அழிவுக்கு காரணமாக இருப்பேன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, இல்லை அரசரே, இது வரைக்கும் வென் கணிச்சது தவறுனதே இல்லை, எல்லாமே உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறாரு. அரசருடனே அப்போ நான் செங்தோங்கோட இளவரசியை விரும்ப மாட்டேன், எந்த பொண்ணையுமே விரும்ப மாட்டேன்னு சொல்லி குட்டி அரசர் சொல்ல அவரும் சிரிச்சிட்டே, அது அப்படி இல்லை அரசரே, காதல்ங்கிறது ஒருத்தரோட கண்ட்ரோலை மீறின ஒன்று, அது இப்படி தான் சொல்லி வழிநடத்த முடியாதுன்னு சொல்லும்போது குட்டி அரசர் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ராயல் டீச்சரும் சரிதான், நீங்கள் வளர்ந்ததும் உங்களுக்கே புரியும்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே எதுவுமே அரசரோட கண்ட்ரோலில் நடக்கல. இங்கே அரசர் ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்கார அவள் ரொம்ப கஷ்டப்படுறா, அழுகிறா. ஏன்னா அவனால் ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழக்கவும் முடியல, அதே சமயம் அவர் பண்ணதை நியாயப்படுத்தவும் முடியல. அவர் கொல்ல நினச்சது மெய்ஃபெய்ய. அரசர் ஆனால் எதுவுமே பேசல, அவளை தோளோட சாட்சி அணைச்சிக்கிறாரு. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு மெய்ஃபெயும் வர 3 பேருமே உட்காந்து பேசுகிறாங்க. மெய்ஃபெய், நீ பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு, இப்படி எவ்வளோ நாள் மேடா இங்கே இருக்க போகிற, இதில் உன்னை கொல்ல வேற முயற்சி நடந்திருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் வேகமாக செயல்படணும். நீ வீட்டுக்கு போகிறதுனா உங்கள் வீட்டில் நான் பேசுகிறேன், இல்லை உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் செய்கிறேன். ஹீரோயினை பற்றி நீ கவலைப்பட வேணாம், அவளுக்கு வேற மேட் அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்ல, இந்த உருவத்தோட எப்படி அரசரை நான் என் வீட்டுக்கு போகிறதுங்க. ஹீரோயினோடனே எனக்கு மேடெல்லாம் வேணாம், அதுவும் இல்லாமல் மெய்ஃபே ஒன்றும் என்னோட மேட் இல்லை, அவள் என் சிஸ்டர், எதுவாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே சமாளிப்போம்னு சொல்ல 2 பேரும் கொஞ்ச நேரமாக அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அரசரும் ஸ்மைலோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. அரசர் ஏதோ ஒரு யோசனையோடையே அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஹீரோயின் மெய்ஃபே கிட்ட, அம்மா வெண்ணியே நேற்று உன்னை கொல்ல வந்தாருன்னு கேட்கும்போது பிளாக் கரெக்டாக வந்துவேன், ஏன்னு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்க மெய்ஃபே உடனே உங்களுக்கு காயம் இன்னும் சரியாகல, அதை கவனிங்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி இன்டெரக்டாக சொல்ல, பிளாக் ஆனா இல்லை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும், நாளைக்கு இதே டைமுக்கு மெயின் கேட்டுக்கு வந்துருங்க, அங்கே உங்கள் முடிவு சொல்லுங்கன்னு சொல்ல கரெக்டாக அரசர் வரவும் வணக்கத்தை வச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். மெய்ஃபேயும் 2 பேரையும் தனியாக விட்டு கிளம்பிட்டா. அரசரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி கேட்க, அது உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன் அரசரின்னு சொல்லி சமாளிக்கிறா. அவருக்கு மேலே டவுட் எதுவும் வரல. இப்போ 2 பேருமே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அரசர் ஒரு இலையை எடுத்துட்டு ஹீரோயின் மாதிரியே வாசிக்கிறாரு. கற்றுக்கிட்டீங்களான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க ஹீரோயினும் கீழே பாருங்கன்னு சொல்லி கண்ணை காட்டுறா. ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, அப்படியே அவர் பக்கத்தில் போகிறாரு. ஹீரோயினும் ஏன் என்னாச்சுங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்லி பக்கத்துலேயே வர, இவ்வளோ பின்னாடியே போக அதுக்கு மேலே அங்கே இடம் இல்லை, அப்படியே நின்றுக்கிட்டா. ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் வராரு. என்ன இன்னைக்கு ரொம்ப குறும்பு பண்ணுறீங்கன்னு கேட்க அவர் அவள் கண்ணத்துக்கு இல்லை, ஒரே வெக்கம்தான். ஆமாம் என்ன கேட்கணும்னு சொல்லி ஹீரோயின் கேட்க அவரும் நேற்று நைட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டனே, நீ பதில் சொல்லலேன்னு கேட்குறாரு. அதான் நான் நேற்று பதில் சொல்லிட்டேனேன்னு சொல்ல அவரும் அப்படியா, இல்லையே நேற்று நான் கேட்டதுக்கப்புறம் நம்ம அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கிஸ் பண்ண போக சும்மா இருக்கு லிட்டில் மாஸ்டர், யாராச்சும் பார்க்க போகிறாங்கன்னு சொல்ல நான் திரும்பவும் கேட்குறேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்க அவளுக்கு வெக்கம் தாங்க முடியல. ஐயோ அதுக்கான பதில் தான் கீழே இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுற. அவரும் கால்கிட்டே தேடினவரு காணுமேன்னு கீழே எட்டி பார்க்க ரோஸ் பெட்டல்ஸ்லயே ஒரு ஹார்ட் வந்து போட்டு வச்சிருக்கா. அதை பார்த்ததுமே செம்ம குஷி ஆயிட்டாரு. அந்த வழியில வரவங்களெல்லாம் பயப்படுத்திக்கிட்டு இருக்காரு, நில்லுங்க வராதிங்கன்னு சொல்லி மிதிச்சிருவாங்களாமா. அரசர் நேர ராணியை பார்த்து ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்க அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க, முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அரசரும் பேசி பார்க்குறாரு, பிடிவாதமாக தான் அவருமே இருக்காரு. ராணியும் சரி உனக்கு அவளை அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா உன்னோட கான்கியூபேனா வச்சுக்கோ, உனக்கு வைஃபா வேற பொண்ணு செலக்ட் பண்ணுன்னு சொல்ல இல்லைம்மா ஹீரோயின் இல்லைண்ணா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுற. அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்கு மேலே இதை பற்றி பேசாத, நான் அப்பா கிட்ட பேசணும், நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்கே நேற்று சொன்னபடி பிளாக்கை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வந்திருக்கா. ஆனால் வந்ததுலேருந்தே அவன் புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருந்தவன் திடீர்னு மண்டி போட்டு ஷெங்டங்கோட தளபதி இளவரசி நீங்களுக்கு மரியாதை செலுத்துறேங்கிறான். ஹீரோயின் தேடுறா, யாருக்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்க, பயம் கொடுத்தது பேகின்னு இருக்கான்னு சொல்லி. இளவரசி உங்களுக்கு தான் மரியாதை செலுத்துறேங்கிறான். யாரு, நானா, நான் ஷெங்டங்கோட இளவரசியா, நீங்க ஷெங்டங்கோட தளபதியா, நல்லா காமெடி பண்றீங்க போங்கன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. நம்பவே மாட்டேங்கிறா. முதல்ல எழுதுறீங்கன்னு சொல்லி எழுப்பி விட அவனும் அவள் குழந்தையா இருந்தப்போ நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல அவளால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. பிளாக்கும் அவன் நம்பாததை பார்த்துட்டு சத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி திரும்ப அட இருங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆள் மாற்றி கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஷெங்கோக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதுங்க. அவனா தெளிவாக சொல்கிறான். அவள் கிடைச்சப்போ போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அந்த பெட்டியில் இருந்த பொருட்கள், அவளோட பொம்மைன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்ல உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், என்னை பற்றி விசாரிச்சிங்களான்னு சொல்லி கேட்க உங்கள் கழுத்தில் மூன் ஸ்பிரிட் ஸ்டோனில் இருக்கிற மாதிரி ஒரு பர்த் மார்க் இருக்குதானேன்னு சொல்ல ஹீரோயின் ஆடி போயிட்டா. ஏன்னா அது யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை. என்னதான் நடக்குதுன்னு கேட்க அவன் எல்லா கதையும் முதல்ல இருந்து தெளிவாக சொல்கிறான். உங்களை தான் நான் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ வருஷத்தில்
உயிரோட இருக்கீங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் தேடிட்டு இருந்தேன்னு சொல்ல, அப்போது வென் அவரையே மேஃபே கொல்ல வந்தாருன்னு கேட்க அதையுமே அவன் தெளிவாக சொல்கிறான். ஆனால் அதை கேட்டுட்டு அவளால் எதையுமே ஏற்றுக்கவே முடியல. பிளாக்கும் இளவரசி இங்கே நீங்கள் இருக்கிறது ஆபத்து, மேஃபையை கூப்பிட்டு சிட்டி கேட்டுக்கு வந்துருங்க, அங்கேருந்து நம்ம ஆளுங்க கூப்பிட்டுப்பாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாங்கிறான். பிளாக் விங் ஸ்ட்ரீட்டுக்காங்க இல்லை ஷெங்கோங்க்குன்னு சொல்லும்போது நான் ஏன் அங்கே வரணும்னு சொல்லி உடஞ்சி போய் வெளியே வரா. உங்களுக்காக ஒரு நாடே காத்துட்ருக்கு இளவரசின்னு சொல்கிறான். ஆனால் எதுவுமே அவள் காதில் விழுகல. ஒரே குழப்பத்தோட வெளியே வந்தவ மேஃபே கிட்ட. அப்போ எனக்கு எல்லாருமே இருக்காங்க மேஃபே, என் அம்மா அப்பா என்ன வேண்டாம்லாம் வீசலன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. கூடவே ஏன் மேஃபே வெண்ணு கணிச்சபடி நடந்துருமா, அரசருக்கு உண்மை தெரிஞ்சா என்னை கொன்று வரேன்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்க கண்டிப்பாக அவருக்கு தெரியாது, நம்ம 3 பேரும் சொல்ல போகிறது கிடையாது, வெண்ணும் கண்டிப்பாக சொல்ல மாட்டாருன்னு சொல்ல பிளாக் ஆனா இல்லை வெண்ணுக்கு எல்லாமே தெரியும், உன்னை ஆல்ரெடி கொல்ல நினச்சிருக்கான் மேஃபே, சொல்கிறது கேளுங்க, 2 பேரும் இப்போ சரின்னு சொன்னால் கூட கிளம்பிடலான்னு சொல்ல 2 பேருமே முடியாதுங்கிறாங்க. ஐயோ யோசிங்க இளவரசி, நீங்களா ஜிங்ஷி நாடான்னு சொல்லி கேட்டா அரசர் எதை தேர்ந்தெடுப்பாருன்னு சொல்லி கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே நிற்கிறா. ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்தவ இல்லை நான் ஷெங்தோங்க்கு வரமாட்டேன்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ண பக்கம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.